இப்போ இந்த தேர்தல் அரசியல் இதெல்லாம் நீங்கள் ஒரு கலைஞர் கூடயும் அரசியலில் இருந்திருக்கீங்க. இப்போ அதை மையமாக வச்சும் இந்த பாஜகவில் உங்களுக்கு ஒரு இந்த பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஸ்பெஷலாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா உங்களுடைய மூவ் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் மக்களை போய் சந்திக்கணும். நம்ம பிரதமர் அண்ட் பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் இன்றைக்கி இந்தியா வந்து டாப் 5ல் இருக்குது. 3 பில்லியன் இது மூலமாக வந்து போயிட்டுருக்கு, எக்கனாமி நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 2047 வந்து ஒரு விக்சித் பாரத் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்க சொன்ன உடனே நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது, அந்த தேசத்துடைய மிக சிறந்த பட்டம் அவருக்கு வந்து சுட்டுப்பட்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படி நான் சொல்லும்போது பிரதமர் இன்றைக்கி இருக்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு இந்தியா கடைசி 5ல் இருக்கும்போது இன்றைக்கி டாப் 5ல் இருக்குது. ஸோ நிச்சயமாக அந்த நல்ல திட்டங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல நோக்கம், நம்ம பிரதமருடைய நல்ல பார்வைகள் என்ன இருக்குது, நம்ம தேசத்தை வந்து எப்படி மேம்படுத்தணும், இன்னும் முன்னாடி எப்படி கொண்டு போகணும், அந்த நல்ல திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும். முதல்ல அதுதான் இருக்கும். இப்போ தமிழகம் வந்திருந்த பிரதமரும் ஒரு 4900 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் துவக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த திமுக இப்படிப்பட்ட கட்சிகள், எதிர்கட்சிகள் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க, நிதி ஒதுக்கலை, இது ஒரு மதச்சார்பான ஒரு கட்சி அப்படின்ன மாதிரியே பேசிட்டு வராங்களே, இதை எப்படி? இல்லை, அவங்க எந்த மதத்தை நம்பிக்கை வைக்காமல் இருந்தாங்கன்னா அது சொல்லலாம். மத சார்ந்து அவங்களே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்க, பட்டத்தை அடிக்கிறாங்க, இல்லை தாயத்தை கட்டுறாங்க, கோயிலுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் மத சார்ந்து தான் எங்களை மட்டும் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி ஒரு வேஷம் போட்டுட்டு பின்னாடி வந்து வேறு மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது மக்கள் ஏமாத்துகிற வேலை. அந்த மக்களை எப்படி ஏமாற்றணும் இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக இந்த மாதிரி அபாண்டமான ஒரு பொய் சுமக்கிறாங்க, ஒரு பழி சுமக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னா எனக்கு புரியல. உங்களால் பண்ண முடியாதது பாஜகவில் பண்ண முடியும், அது உங்களுக்கு உறுதியாக தெரியும். அதனால தான் நீங்கள் வந்து திசை திருப்புறதுக்காக பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.